நம்ம மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்தால் நம்ம எப்போதும் பெருமாளை நினைப்போமா? இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்தால் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, வை மீ அப்படின்னு நம்ம பெருமாளை நினைப்போமா? எப்போ எந்த பெருமாளை நினைக்கலாம்? கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிஷன்ஸ் இல்லை, பட் கைடன்ஸ் நிறையாவே இருக்குது. காலை எழுந்தவுடன் லக்ஷ்மி நாராயணன், மருந்து சாப்பிடும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு, உணவு உண்ணும் பொழுது ஜனார்தனன், படுக்கும் பொழுது பத்மநாபன், கல்யாண காலத்தில் பிரஜாபதி, யுத்தத்தில் சக்கரதாரியான தேவரையும், பிரயாணத்தின் பொழுது திரிவிக்ரமனையும், அந்திய காலத்தில் நாராயணையும், நண்பர்களை சந்திக்கும் பொழுது ஸ்ரீதரனையும், கெட்ட ஸ்வப்னம் ஏற்படும் பொழுது கோவிந்தனையும், கஷ்ட நேரத்தில் மதுசூதனையும், காட்டு வழி செல்லும் பொழுது நரசிம்மனையும், நெருப்பினால் உபாதை ஏற்படும் போது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும், நடுக்கடலில் அகப்பட்டு கொண்ட சமயத்தில் வராகமூர்த்தியையும், மலைப்பாதை ஏறும் பொழுது ஸ்ரீராமனையும், நடக்கும் பொழுது வாமனனையும், சர்வ காலமும் மாதவனையும், உறங்கும் முன் ஸ்ரீ ரங்கநாதனையும் நினைக்கலாம். அப்பா இவ்வளோ பேர் இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த வீடியோ லிங்க்கை சேவ் பண்ணி வச்சுட்டு டெய்லி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டு படுத்துட்டாலே மனசில் ஒரு கிளாரிட்டி பிறக்கும். இதுவும் கூட சேர்ந்து ஸ்ரீராமரோட நாமங்களை வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் நம்ம டெய்லி நினச்சிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது. வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது. வனமாலி கதீஷாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ விரக்ஷது. அட இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு விஷயம். ஆன்மீகம்ங்கிறது நம்ம யுகங்களாக இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளோட மனசுலேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒன்றா, அதாவது பெருமாளோட நினைவுகளில் ஐக்கியமாகணுங்கிற ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம லிங்க் பண்ணுறோம். இதனால் இது பழசுக்கு பழசாகவும் புதுசுக்கு புதுசாகவும் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இந்த எபிசோடை முடிச்சுக்கிறோம். ஸ்டே டியூன்ட், ஸ்டே த்ரூ, ஸ்டே சப்போர்ட்டிவ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். நம்ம விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போக முடியும். எனக்கு தெரியும்னு சும்மா இருக்கக்கூடாது, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராதே கிருஷ்ணா.